வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் வினோத்னு பார்ப்போம். இது நிறைய ஃபிலாசபர்ஸ் சொல்லியிருக்காங்க. நீயும் எனக்கு நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்க. உன்னோட ஃபேவரட் ரமண மகரிஷியும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து கோவப்படாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யூ ஆர் நாட் யுவர் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மைண்டு வந்து ஒரு ஸ்லேவ் ஆஃப் செவரல் திங்ஸ் அரௌண்ட் யூ. அதாவது உன் மைண்டு வந்து ஒரு குரங்கு. விவேக சூடாமணின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஆதிசங்கரர் எழுதினது. உன் மைண்டு வந்து ஒரு குரங்கு மாதிரி. குரங்கு ஒரு இடத்துல சும்மா இருக்காது, இங்கேயும் அங்கேயும் தாவின்னு இருக்கும். அது மாதிரி ஒரு குரங்குக்கு கல்லை கொடுத்தா என்ன பண்ணும்? குடிச்சு விட்டு சந்தோஷமாக இருக்கும், இன்னும் தாவும். இட் வில் கோ எவ்ரிவேர். ஸோ கல்லும் கொடுத்த குரங்க வாலில் ஒரு தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? ஒரு பாட்டு இருக்குல்ல, ஹைலி எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ யுவர் மைண்ட் இஸ் அது மாதிரி. ஸோ மைண்டு என்ன ஆகும்னா பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படி போகுமே தவிர ப்ரெசண்ட்டில் இருக்காது. எய்தர் பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு இருக்கும், ஃப்யூச்சர் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டுனா என்ன பண்ணணும்னு நினைக்கும். ஃப்யூச்சர் வரும்போது பார்க்கலான்னு விடாது. ஒரு டிஸ்டன்ட் ஃப்யூச்சரில் எனக்கு உடம்பு சரி வரலைன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு இது வருமா அது வருமாங்கிற ஒரு கவலை ஒரு சைடு. இன்றைக்கி இருக்காங்கிறது தான் உனக்கு கேள்வி. இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி ஹெல்த்தி, நாளைக்கு பார்த்துக்கணும்னு விடாது. இந்த மாதிரி பாஸ்ட்டை நினச்சிட்டே இருக்கும். ஸோ இட் ஒன்ட் ஸ்டே இன் தி ப்ரெசன்ட். அதனால தான் வந்து அது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தேடிண்டு. அது இன்னொரு ப்ராப்ளம் வந்து இட் லுக்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஒன்று நல்லா பழமாக பார்த்து தான் உடனே திங்கணும்னு தோணும். பாம்பு மாதிரி ஒன்று பார்த்தா அது பாம்பான்னு பார்க்க கூட இருக்காது, டக்குன்னு ஓடிடுங்க. ஆக்சுவலாக அதை பார்த்தா அது கயிறாக இருக்கும். கயத்துக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது. அது உண்மையாக நடந்திருக்கு பையனுக்கு. ரைட்டா? கயத்துக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்றை பார்த்தான்னா வாயில் போட்டுக்கணும்னு தோணும். எஸ்பெஷலி எனக்கும் தான். அதில் என்னென்னா உனக்கு அவ்வளோ மோசம் இல்லை, எனக்கு ரொம்ப மோசம். அதில் ஒரு வாட்டி ஒன்று சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் வராது. அதை ரெகுலராக அதை போவர போட்டுட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இது எல்லாமே மைண்டு தான் காரணம். பிகாஸ் மைண்ட் இஸ் நாட் ஈவன் அவேர். நான் எடுத்து எனக்கு முன்னாடி ஒன்று வச்சேன்னா நான் திங்குறேன்னு எனக்கு தெரியாமையே அதை வாயில் போயிட்டே இருக்கும். ஸோ வென் வி டூ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம மைண்டே அங்கே இருக்காது. மைண்ட் அங்கே இல்லாமையே நம்ம அதை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னால் தெரிஞ்சு இதை செய்யி, உன் மைண்டை செலுத்தி செய்யி அப்படிங்கிறது. கீப் யுவர் மைண்ட் தேர். ஒருத்தன் வந்து இப்போ ஒரு வேலையை பண்ணுறான்னு, அவன் ஏதோ இப்படி பண்ணி இப்போ பூ கட்டுறான்னு, மெக்கானிக்கலாக பூ கட்டின்றப்போ அவன் மைண்ட் எங்கேயோ போயிடும். கரெக்ட். ரைட்டாக மாதிரி நம்ம பண்ணுற வேலை நம்ம கவனம் செலுத்த மாட்டோம், உன் மைண்ட் எங்கேயோ போயிடும். இதுக்கு தான் ஜென்னில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் டீ செர்மனின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த டீ செர்மனி எதுக்குன்னா நாட் டு ட்ரிங்க் டீ, என்ன டு பி மைண்ட்ஃபுல். அந்த டீயை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு டைமையும் டைம் எடுத்து அந்த டைமை மைண்டை செலுத்தி அந்த டீ போட்டு கரெக்டாக அந்த டீயை சர்வ் பண்ணி அதை மெதுவாக குடிச்சு. ஸோ தி பாயிண்ட் இஸ் என்ன சொல்லி தராங்கன்னா, நீ மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். நீ டீ போடுறதா இருந்தாலும் உன் மூளை வந்து அந்த மைண்டை செலுத்தி அந்த டீயை போடணும் அப்படின்னு. ஏனோ தானோன்னு ஒன்று செஞ்சேன்னா இட் வில் நாட் கிவ் எ குட் ரிசல்ட். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இன் வாட் யூ ஆர் டூயிங் நவ். அதாவது இப்போ என்ன காரியம் செய்கிறோமோ அந்த இடத்துல மூளையை செலுத்துறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கால்வாசி பேர் இப்போ நம்ம கேமராமேன் இருக்கார், டிவி கேமரா ஆன் பண்ணிட்டு இங்கே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னு பார்க்க மாட்டார், வேறு எங்கேயோ நடந்துட்டுருப்பார். கரெக்ட். அந்த ப்ரெஸ்ஸிங் நீட்ஸ்லாம் இருக்குது. அந்த படத்துக்கு எப்படி விஜய் படத்துக்கு அடுத்தது டிக்கெட் வாங்கினா காதல் கவிதை மைதீன் இருக்கார். 12th அன்னைக்கு ஏதோ ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு, படையப்பா 2வது வாட்டி பார்க்கலாமா வேணாமா? 2வது வாட்டி? ஆமாம். ஓ, ரீரிலீஸை போய் பார்க்கலாமா? ரீட்டா ரிவால்வர் என்ன படம் வந்திருக்கு அதை பார்க்கலாமா? இது மாதிரி பல விஷயங்களில் ஒரு மனசில் ஓடிட்டுருக்கோம். இங்கே எதுக்கும் கேமரா ஆல்சோ ஓடின்னு இருக்கும். இப்போ கரண்ட்டாக என்ன ஓடுது, ஏன் பாஸ் வந்து என்னை பற்றி பேசுகிறாரு, பாஸ் என்னை பற்றி ஏன்டா பேசுகிறாருன்னு. நான் என்னத்தை பார்த்த பண்ணேன். கரெக்ட். பேசிக்லி என்னன்னா யூ ஷுட் பி வாட்சிங் தி மைண்ட், வாட் யூ ஆர் ரெக்கார்டிங்.
அதை விட்டுட்டு கேமரா ஃபோக்கஸில் போட்டாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அது பண்ணுறது பண்ணட்டோன்னு விட்டோம்னா ரிசல்ட்டு நல்லா இருக்காது. கரெக்ட். பட் இஃப் நம்ம வந்து நம்ம சோ கால் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் யாருன்னு நம்ம யோசிக்கும்போது வேற சம் ஆஃப் ஆர் தாட்ஸ் தானே. அப்போ நீங்கள் தாட்ஸ்லாம் வந்து இதுமாரி வாண்டர் பண்ணிகிட்டே இருக்கும்னா அப்புறம் தாட்ஸும் நம்பாதுங்கிறீங்களா? அப்புறம் நம்ம யார் தான் இருக்கோம் தாட்ஸ் அதான் நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம யார் தான் பண்ணணும்? அதான் அவர் கேட்குறாரு, நான் யாருன்னு கேளுங்க. ரமணர் என்ன சொல்கிறாரு, நான் யார் அப்படின்னு கேளு. அந்த தாட்ஸ் டிஸப்பியர் ஆன அப்புறம் என்ன இருக்கு? ஆமாம், அது நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டு தானே யூஸ் பண்ணணும். ஆமாம், அந்த நான் யாருன்னு கேட்டுட்டே இரு. இது நான் இல்லை, இது நீ இல்லை அப்படின்னு. சம்டைம்ஸ் ஒன்றுமே இல்லைங்கிறது மீதி இருக்கிறது தான் அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, தலை தான் சுற்றுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எது இல்லை உங்கள் மைண்டு சொல்லது நீங்கள் இல்லைன்னா மைண்டு சொல்லதே நீங்கள் கேட்காதீங்கன்னா அப்படின்னா நம்ம என்னத்தை தான் கேட்குது. அப்படின்னா நான் வந்து என்ன சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸஸ் சொல்லி கொடுப்பான். இந்த மூச்சில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. கோயிங் அண்ட் கம்மிங் இன் கம்மிங் அவுட், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. புட் யுவர் மைண்ட் ஆன் தட்னு நீ ட்ரை பண்ணு. 1.5 நிமிஷத்தில் உன் மைண்டு எங்கேயாவது போயிடும். அதுவும் அவனுக்கும் தெரியும் போயிடும். அவன் என்ன சொல்லுவான், பண்ணுறதை விட்டு திரும்பி இங்கே வான். ரொம்ப கஷ்டங்க, ட்ரை பண்ண நீங்கள் சொன்னது. ஸோ இந்த ரமண மகரிஷி இந்த புத்திஸ்டில் 10 நாளைக்கு உனக்கு அதை பண்ண சொல்லுவான். 10 நாளைக்கு? ஆமாம், விபாசனான்னு ஒன்று இருக்குது. கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் உன்னை மூச்சை மட்டும்தான் நீ வாங்கி மூச்சை மட்டும் பார்க்கணும். நீ இன்னொருத்தன்ட்ட பேசவே கூடாது. அந்த 10 நாளும் நீ யார்ட்டையும் பேசக்கூடாது. உன் துணியை எடுத்துன்னு போய் துவைச்சி அவனே கொண்டு வச்சுருவான். லஞ்சு ஒரு வாட்டி வைப்பான், நைட்டில் வைப்பான். லஞ்சு கொஞ்சமாக சாப்பிட்டா, நீ ரொம்ப சாப்பிட்றக்கூடாது. நைட்டு மட்டும் பொரி சாப்பிடணும். அதுக்கப்புறம் 2வது வாட்டி வரமா ஒரு நாளைக்கு ஒரு மீல் சாப்பிட்டு பணம் வேறு நம்ம கொடுக்கணும். பணம்லாம் கிடையாது, இது ஃப்ரீ. மூச்சு பயிற்சி மட்டும் நீ பண்ணிகிட்டே இரு. தென் ரியாலிட்டி வில் கம். ஸோ இது வந்து இந்த பாஸ்கல் சொல்கிறது தான். ஹியூமன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வந்துட்டேன். ஆனால் ஒட்டிக்க மாட்டேங்குது. கோவப்படாதீங்க, உங்களை மாரி நாங்கள் இல்லை. நாங்கள் ஒரு 1000 வாட்டி பச்சா தான் அதான் கொஞ்சமாவது ஒட்டுது. இதோ அருண் இருக்கானே, இப்போ நீ என்ன தான் பேசணும் இல்லைன்னா சொன்னீங்கல்ல, கேளுங்க என்ன பேசணும்னு. சரி, ஆல் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் கம் ஃப்ரம் தி இன்எபிலிட்டி டு சிட் இன் அ ரூம் அண்ட் டூ நத்திங். ஒரு மனிதன் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே பாதி ப்ராப்ளம் போயிடும், அவனுக்கு பாதி வியாதி போயிடும். அதே நம்மளால் பண்ண முடியாது. ஒரு சும்மா உட்காரு, இங்கே ஏதாவது இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், இப்படி பார்ப்பேன், புஸ்தகம் பார்ப்பேன், ஃபோனை தூக்குவேன், ஏதாவது பண்ணுவேன். நீ ஒன்றும் பண்ணாமல் மார்னிங் டு ஈவினிங் இதே சேரில் இப்படியே உட்காரு. போன வீடியோவில் தான் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கிறீங்க, இந்த வீடியோவில் என்னென்னா மொட்டையாக அப்படி உட்காந்து டைம் ஒரு நாளே வேஸ்ட் பண்ணுங்கிறீங்க நீங்கள். நான் அப்படி சொல்ல, இது வந்து இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஸோ யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் ஸோ தட் யூ கேன் யூஸ் டைம் மோர் எஃபிஷியன்ட்லி. ஒரு செகண்ட் எவ்வளோ தூரம் ஏங்க நீங்கள் இது கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? நான் கன்ஃபியூஸே பண்ணல. 1 minute நீ சைலண்ட்டாக இருந்தால் தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் டைம் இஸ் 1 minute. இஃப் யுவர் மைண்ட் இஸ் ட்ராவலிங் ஆல் ஓவர் தி பிளேஸ் யூ ஓன்ட் நோ. நீ ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாக இருன்னு ஒன்று விட்டேன்னா அந்த கிளாக் 10 போகிறதுக்குள்ளே உனக்கு பைத்தியம் பிடிச்சி பய சொல்லிடுவேன். உண்மைதான். தட் இஸ் தி ப்ராப்ளம் வித் மைண்ட். அது ரொம்ப சொன்னது ரொம்ப உண்மைங்க. அந்த கிளாக் கடிகாரம் பார்க்கும்போது கிளாஸ் முடியணும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது கிளாஸு, பெல் அடிக்க போடுறது, அந்த 5 minutes வெயிட் பண்ணுறோமே, அந்த 5 minutes ஒரு லைஃப் டைமே ஆகிடுது. அதே ரொம்ப கஷ்டம். எனிவே நீங்கள் வந்து டைமை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு, என்ன தான் மைண்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.